அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது காயின் தேசத்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தன் மனைவி அறிந்தான்னு இருக்கலாமா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் சொல்றீங்களா எனக்கு? அதாவதுமா, அவன் தேசத்தை விட்டு வெளியே போகும்போது தன் மனைவியோடு தான் போயிருக்கிறான். அதனாலதான் தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு இருக்கு. சரியா? இதுக்கு நம்ம ஆதாம பாரு, 4வது அதிகாரம் 25வது வசனத்துல பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாதான் தன் மனைவியை அறிந்தான் அப்படி இருக்கும். சரியா? இப்போ அவன் ஒரு குமாரனை பெறுறதுக்காக தான் அந்த தன் மனைவியை அறிந்தான். இப்போ ஆதாம் யாரை சேர்த்து பெக்கிறதுக்காக அந்த தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இது அவங்களுக்கு ஏற்கனவே மனைவியா இருந்ததுனாலதான் தன் மனைவி சொல்றாங்க. சரியா? இப்போ காயினும் ஏற்கனவே மனைவி இருக்க போய் தான் காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றார். புரியுதா? அவங்க கர்ப்பவதியாகி பிள்ளைய பெக்கிறதுனால தன் மனைவியை அறிந்தான் போட்டிருக்காங்க. ஆனா மனைவியோடு தான் போயிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. சரியா? இது போக 2 பேர் தானே அப்படின்னு நீ கேக்குற. இப்போ அவன் 2 பேர் தான் பெரியவங்க இருக்காங்க. இவன் இளையவனே ஆவேலே ஒரு காணிக்கையை கொண்டு கடவுளுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவன் பெரியவனா இருக்கிறான். சரியா? அந்த மந்தை மேய்ப்பர்களா அவன் இருக்கிறான். அப்போ இவனுடைய சகோதரன் அண்ணன், அப்ப அவன் அதோட பெரியவனா இருப்பான். அவன் பயிர் வகைகள், அதாவது நிலங்கள், அதுகளை அவன் பாதுகாத்துட்டு அதோடைய காணிக்கை அவன் கொண்டு வந்தான். அவ்வளோ பெரிய வாலிபம் கண்டிப்பா மனைவி இருக்கும். மனைவி என்ன முன்னாடி ஃபுல்லா அந்த காலத்துல வேற எந்த உறவுகளும் இல்ல. கூட பிறந்த சகோதரிய தான் அவங்க திருமணம் செய்ய முடியும். ஏன்னா கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை 2 பேரையும் உருவாக்கிட்டு நீங்க பலுகி பெருகுங்கள் சொன்னாரு. அப்ப பலுகி எப்படி பெருக முடியும்? அவங்க குழந்தைகளை பெற்று அது அவங்க சகோதரியை திருமணம் செஞ்சாதான் பலுகி பெருக முடியும். அப்போ ஆபிரகாம நீங்க எடுத்துக்கிட்டாலும் பாரு, ஆபிரகாம் சாரால் அவனுக்கு தங்கை முறைதான். அது எப்போ வந்த சன்னதி? அதுக்கப்புறம் இது அதுக்கு முன்னாடியே வந்த சன்னதி. அப்ப கண்டிப்பா அவங்க சகோதரியை தான் திருமணம் செய்ய முடியும். சரி, தன் மனைவிங்கிற ஒரு காரணம் நம்பர் 1. இன்னும் ஒண்ணு, இதை நான் இது எப்படிப்பா உறுதிப்படுத்த முடியும்? சகோதரிங்க அடுத்து இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கும் போது கர்த்தர் இன்னொரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்திருக்கார். பாரு, என்ன வசனம் அப்படின்னா, கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானேன்னு வருது. சரியா? இப்போ வேற ஒரு தேசத்துக்கு போறாங்க. ஒருத்தங்க பார்த்த உடனே இவனை கொண்டு போட்டுருவாங்களேன்னு சொன்னா அது வேற. என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே, யாரு கண்டுபிடிச்சு கொள்வா? கூட பிறந்த நிறைய பேர் இருந்தா தான். இப்ப இவன் காயின் ஆபில கொன்னதுக்காக ஒரு பழி வாங்கணும், இவங்களை நம்ம கொன்றணும்னு சொல்லி ஒரு வெறி வரும். உறவினில, அதாவது நெருங்கின உறவுகள் தான் கொலை பண்ற அளவுக்கு வெறி வரும். மற்ற யாரும் பார்த்தா கொன்று போடுற அளவுக்கு கண்டுபிடிச்சு கொன்று போடுவானே அப்படின்னு தானே போட்டிருக்கு. கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிப்பா? நெருங்கின உறவினர்கள் அல்லது சகோதர சகோதரிகள். இந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. ஏற்கனவே என்ன இருக்கு? சகோதர சகோதரிகள் இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் காணிக்கை கொண்டு வந்ததுனால இவங்க பேர் தெரியப்படுது, சொல்லப்படுது. மற்றவங்கள பேரை சொல்லப்படல. அப்புறம் நீ கேட்கலாம், அப்ப சேத்து காயின் கொன்னு ஆவேலுக்கு பதிலாக சேத்து பிறந்தான், அவன் தேவன் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஏவாள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, இப்போ நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் ஆவேல் இல்ல, ஆவேல் இறந்துட்டான். ஆனா ஆவேல் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய இவங்க பெற்றாங்க. அப்போ ஆவேலுக்கு பதிலாக ஆவேல் இந்த குழந்தைய அவங்க நினைக்கிறாங்க. சரியா? ஆவேல் அதுக்கு பதிலா பிறந்த இந்த குழந்தை பிறந்த மாதிரி நினைக்கிறதுனால சேத் அப்படின்னு அவங்க பெயரிடுறாங்க. இப்போ நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர் வீட்டுல அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்கன்னு வையன், அவங்களுக்கு அடுத்து குழந்தைகள் பிறக்குதுன்னா எங்க அம்மாவே பிறக்குறாங்க, எங்க அம்மா இந்த என் குழந்தையா இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அதுக்கு பதிலாக இந்த குழந்தை அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
அதுக்கப்புறம் நிறைய குமாரத்திகள் குமாரர்கள் பிறந்தார்கள் இருக்கான பேர் எழுதப்படலை. ஏன்னா எல்லா பைபிள்ல எல்லா இதுலயும் பாரு தலைப்புல, அதாவது ஃபர்ஸ்ட் பிறக்கிற முதல் பிள்ளைகள் பெயர் தான் எழுதப்பட்டிருக்கும், அல்லது முக்கியமா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். எல்லா பிள்ளைகள் பெயரும் எழுதப்பட்டிருக்காரு. இப்போ ஆதாம எடுத்துக்கோ, அதுக்கப்புறமும் 800 வருஷம் உயிரோடு வாழ்ந்தாங்க, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் இருக்கு. அப்ப எவ்வளவு குமாரர் குமாரத்திகளை பெற்றிருப்பாங்க அந்த வயசுலயும், அதாவது ஆபேலும் காயினும் பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம். அப்போ அவங்க வாலிப வயசு வர்ற வரைக்கும் எத்தனை பிள்ளைகளும் அவங்க பெற்றிருப்பாங்கன்னு அது எழுதப்படலை. 2 பிள்ளைகளும் போடவும் இல்லை. அதுக்கப்புறம் மோசையின் காலத்துல அவங்க இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாங்க பாத்தியா, அப்போ இந்த நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் உருவாக்கிட்டாங்க. அப்ப இனி சகோதர சகோதரியெல்லாம் நீங்க திருமணம் செய்யக்கூடாது, நெருங்கின உறவினர்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு அந்த சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படி திருமணம் செஞ்சோம் அப்படின்னா அது தப்பு, தேவனுக்கு விரோதமான பாவம். சரியா? அது வரைக்கும் அது பாவம் கிடையாது, பழிகு பெருக சொல்லி தேவன் தான் அதை அனுமதிச்சார். சரியா? இப்போ உனக்கு புரியுதா? இந்த வசனத்துல உள்ள இந்த வார்த்தையும் கன்ஃபார்ம் பண்ணுது நிறைய சகோதரிகள் இருந்திருக்காங்க. அந்த இதுலயும் கன்ஃபார்ம் பண்ணுது தன் மனைவியை அறிந்தான். இப்போ வேற ஒரு பெண்ணு அங்க போய் பார்த்தா தன் மனைவியை அறிந்தான் வராது. எப்படி வரும்? அங்க போய் ஒரு பெண்ணை பார்த்தான், மனைவியாகி கொண்டான், அப்படிதான் வந்திருக்கும். இல்ல பேரை சொல்லி அந்த மனைவி பேரை சொல்லி வந்திருக்கும். இது தன் மனைவி, ஏன்னா கூடவே அந்த சகோதரியான மனைவி போயிருக்கா. அப்போ அந்த காயின் அந்த காணிக்கை கொண்டு வரும்போதே அவங்களுக்கு என்ன இருக்கு? மனைவி இருந்திருக்கு. அதுதான் இதுல தெளிவா தெரியுது. சரியா? இப்போ உனக்கு புரியுதா? புரியுதுமா. அம்மா, ஒரு ஆன்டி கமெண்ட் பண்ணிருக்காங்கம்மா, நம்ம ஏசப்பா வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது பிதாவும் குமாரனுமாக இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கம்மா. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஏசப்பா ஒரு ஆள், தேவன் ஒரு ஆள் தானே சொன்னீங்க. இது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கா? நீங்கள் உங்கள் டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, அம்மா உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க எல்லா டவுட்டையும். God bless you.